பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்ளிடம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆத்து பகுதியில் நின்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த ஆத்துக்கு பேர் தான் நம்முடைய கர்நாடகாவில் சொல்லப்படுகிற காவேரி ஆறுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த காவேரியினுடைய தண்ணி இதில் தான் வருது. தமிழ்நாடு முழுவதும் இது பாய்ந்து சமுத்திரத்தில் போய் சேருது. இந்த இடத்துல ஆண்டுடைய கிருபையினால பாஸ்டர் ஜேம்ஸ் ஐயாவுடைய பீஸ் இந்தியா அதனுடைய ஸ்தாபகராக இருக்கிற ஜேம்ஸ் ஐயாவுடைய 2 பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். இந்த இடத்துல நாங்கள் கூடி இந்த எவன்லி வாய்ஸ் மூலமா அவங்களோட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பை தந்த கர்த்தருக்கும் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சபையாரோடு இணைந்து உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, நான் உங்களுக்காக அதை பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க வசனம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர் உறுதியா பிடிச்சிக்கணும். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவருமே ஆண்டவர் உறுதியா பற்றி கொள்ளக்கூடிய மனசு இருக்கணும். அந்த மனசு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்கள பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் சமாதானத்தை தேடி அலையிறாங்க. எங்க சமாதானம் கிடைக்கும், எங்க நிம்மதி கிடைக்கும், எங்க சந்தோஷம் கிடைக்கும், எங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஜனங்க அலைந்து திரியிறாங்க. ஆனா சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி தருவார் தெரியுங்களாங்க? அவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் உறுதியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகையினால அவரை உறுதியா பிடிச்சிங்க. இன்னைக்கு இந்த 2 பிள்ளைங்க ஆண்டவர் உறுதியா பிடிச்சிக்கிட்டாங்க. இனி உங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாய் தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஒருமனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனசு எங்களுக்கு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பாதத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த எவன்லி வாய்ஸ் மூலமாக உடைய பிள்ளைகளோடு பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனசு வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். இவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து நீங்க கரம் பிடித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது போல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து, லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ தகப்பன உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆறுகளும் ஆண்டவரே, கிணறுகளும் குளங்களும் குட்டைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஞானஸ்நானத்துக்காக கியூவில் நிற்கிற ஜனங்களாய் மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்க இந்திய தேசத்துல 140 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்கப்பா. எல்லாரையும் ரட்சிங்க. இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிற அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்று அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.